இன்றைக்கி சூப்பராக டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். அது முருங்கைக்காய் பருப்பு குழம்பு. முருங்கைக்காய் தால் சொல்லுவோம்ல, ஸோ மசூர் தால், மூணு தால் எல்லாம் மிக்சிங்காக இருக்குது. இது ஒரு 300 கிராம் இருக்கும். ஸோ நல்லா கழுவிக்கலாம், வாஷ் பண்ணிக்கிட்டு. இதுதான் இன்றைக்கி சூப்பராக. ஸோ முருங்கைக்காய் வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் ஒரு 6 முருங்கைக்காய் இருக்குது. சின்ன சைஸ், பெரிய சைஸ் கிடையாது. இதுதான் ப்ரோக்ராம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எப்பயுமே பாயில் பண்ணுற மாதிரி ஊற்றிக்குங்க, நல்லா பாயில் ஆகிடும். ஸோ தேவையான உப்பு போட்டுக்கிறோம். ஸோ சீக்கிரம் வந்துடும். ஸோ மூடியாக போட்டுடலாம். மஞ்சத்தூள் இப்போ போட்டுருவேன். இப்போ மஞ்சத்தூளும் போட்டுறோம். அப்படியே சேர்த்து அப்படியே லைட்டாக ஒரு கிராம் லெவலில் போதும். உப்பு போட்டிங்கன்னா மஞ்சள் ஆயிரும். முருங்கைக்காய் அது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். அப்போ தான் பருப்பு கொஞ்சம் நல்லா வேகும். அவ்வளோதான் அந்த சட்டியில் போட்டுருவேன். ஸோ ஆனியன் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு ஆஃப் இது போட்டுருக்கேன். ஒரு வெங்காயம், அந்த ஆஃப் வந்து எண்ணெயில் வறுத்துட்டு அது பண்ணுவேன், தாளிச்சிட்டு போடுவேன். ஸோ நல்லா வேகட்டும். நல்லா தால் நல்லா இதாகிடுச்சு. பருப்பு எல்லாம் வந்துருக்கு. ஸோ தண்ணி வந்து கம்மியாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இந்த கடை இதை வச்சு நல்லா கிண்டி வச்சு உடச்சிடுவாங்க. நல்லா இதாகிடுச்சு. அடிச்சு விட்டாச்சு. பிஸ்கு போட்டு நல்லா அடிச்சாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய் போட்டுறோம். முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ முருங்கைக்காய் ஸோ விட்டாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள் கரெக்டாக தால் நல்லா உடஞ்சி சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள் மாஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. ஸோ இதுதான் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு ஊற்றி வேண்டாம். இப்போ நான் மூடியை போட்டு பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ தாளிக்கணும். இப்போது மூடி எடுத்து இது பண்ணியாச்சு. சோகம் பண்ணியாச்சு. பாருங்கள் வெந்துட்டுருக்கு. நல்லா தால் இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தாளிச்சிட வேணும் தான். இப்போ கடாய் ஏற்றியாச்சு. இப்போ தாளிக்கணும். ஸோ எண்ணெய் போட்டுடுறேன். பெப்பர் போட்டுடுறேன். பெப்பர் ஒரு கிராம் லெவலில் போட்டுங்க. பெப்பர் போட்டாச்சு. ஸோ பூண்டு அதை மட்டும்தான். ஸோ வரமிளகா போட்டுங்க. கடுகு ஒரு கிராம் லெவலில் போட்டுங்க. கடுகு தான் மெயின். ஸோ ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் 1 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரகம் 2 கிராம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது நல்லாயிருக்கும். கடுகு இன்னொரு கிராம் போட்டுங்க. கம்மியாக இருக்க மாதிரி. ஆயில் 5 ml போட்டுங்க. வெங்காயம் நல்லா எடுத்துட்டு எண்ணெய் இது மாதிரி லைட்டாக மீடியமில் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போடணும். இப்போயே போட்டிங்கன்னா அப்படியே எரிச்சிடும். அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். அப்புறம் பருப்போட குழம்பு, பருப்பு குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். முருங்கைக்காய் பருப்பு குழம்பு பாருங்க. இப்போ மாறுது குழம்பு. கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ளேமை. ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறம் கலர் மாறிடுச்சு. ப்ரௌனாக நீங்கள் கூட ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ளேமை. ஸோ இந்த டைமில் நீங்கள் பொடியாக போட்டுக்கலாம். சும்மா ஒரு 5 கிராம் இருந்தாலும் போதும். 3 கிராம் போதும். ரொம்ப தேவையில்லைப்பா. அப்படியும் ஒரு 3 கிராம் போதும். பாருங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெயில்
கலரும் மாறிடும், பொடியோட டேஸ்ட்டும் போயிடும், எரிஞ்ச வடை வந்துடும். அப்புறம் இதுதான் கரெக்டாக இந்த இந்த எண்ணெயிலே பொரிக்கணும். அப்படியே லைட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை போட்டுருக்கு, அப்புறம் ஆன் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், லைட்டாக போதும். தாலில் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த தாலில் அப்படியே இந்த தாலில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. ஈஸியாக அவங்களுக்கு ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை எடுத்து ஊற்றிடுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அது சில காலம் கொதிச்சுட்ருக்கு. ஊற்றியாச்சு. தாளிச்சு ஊற்றியாச்சு. உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க தாலில். உங்களுக்கு இன்னும் தண்ணி கம்மியாகணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உருளை இதெல்லாம் வந்துருச்சா பார்க்கலாம். முருங்கைக்காய் சூப்பர். இன்னொன்று பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா வந்துடும். ஓகே, டன். ஸோ லைட்டாக விட்டுலாம். உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும்பா. ரெடி. ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ரெடியாக வச்சு உங்களுக்கு தண்ணி கம்மி பண்ணணுன்னா மூடி போடாதீங்க. மூடி எடுத்து விட்டிங்கன்னா தண்ணி கம்மியாகும். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா. ஓகே நண்பா, ஸோ அவ்வளோதான். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ஒன்று தான். ஸோ இப்போ நான் நல்லா முருங்கைக்காயெல்லாம் போட்டு நல்லா வலுவாக சாப்பிட்றேன். சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி. இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி இங்கே ஒன்று இருக்கு. முருங்கைக்காய் பருப்பு குழம்பு நல்லா காரமாகவும் சூப்பராக இருக்குது. 2 பொடி தான் போட்டேன், மல்லித்தூள் மிளகாத்தூள். அந்த நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே பண்ணுங்கள். அது வேணும்பா அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.